வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 5. கரட்டான், கட்டையன், சுண்டான் என மூவரும் அறிவழகியின் வீட்டு காம்பவுண்ட் சுவருக்கு அருகில் நின்று கொண்டு வெளிகேட்டின் வழியாக உள்ளே எட்டி பார்ப்பதும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் என மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்க, டேய் நல்லா பாருடா என்றான் கட்டையன். பார்த்துட்டேன்டா, ரெங்கம்மா வண்டி நிற்கல, அப்போ வயக்காட்டுக்கு போகலை, வீட்டில் தான் இருக்காரு என்றான் கரட்டான். இப்போ என்னல செய்ய, வாங்க அப்படியே போயிடுவோம், பிறகாட்டி வருவோம்டா என்றான் சுண்டான். சரிடா என மூவரும் முணுமுணுத்து கொண்டிருக்கையில், பெரிய மனுஷங்க என்ன வாசலே நின்று ஆலோசனை பண்ணுதாங்க என்றவாறு மீசையை திருகி கொண்டு வந்தார் ரெங்கன். ஆத்தி என்றனர் மூவரும் ஒரு சேர. என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க, பள்ளிக்கூடம் போகலையா? இன்னைக்கு லீவு மாமா என்றான் கட்டன். எது? இல்லை இல்லை லீவு பெரியப்பா என்றான் வார்த்தைகளை விழுங்கியவாறு. என்று அவர்களை சந்தேக பார்வை பார்த்த ரெங்கனிடம், இன்னைக்கு கறி குழம்புலையா, அதான் மூணுக்கும் மூக்கு வேர்த்து வந்துட்டாங்க என்றார் சர்க்கரை கிழவி. அப்படியா என்று அவர்களை பார்க்க, இல்லம்மாமா அக்காவை 4 நாளா பார்க்கல, அதான் பார்க்கணும்னு வந்தோம் என்றார் கரெக்டான். நீங்க எதுவும் வராது எனக்கு என்ன தெரியாதா? சரி சரி விடு. ஏண்டா ஸ்ரீதரு, உங்க அப்பா என்னைக்கு ஊருக்கு வரான் என்றார் ரெங்கன் கரெக்டானே பார்த்து. அடுத்த வாரம் மாமா பொங்கலுக்கு வராரு. வந்தா மாமா வந்து பார்க்க சொல்லு என்ன என்றவாறு தன் பைக்கில் ஏறி சென்றார் வயக்காட்டை நோக்கி. அங்கு வீட்டிற்கு வெளியில் வான வெளியில் மிளகா வெத்தலை காய வைத்தவாறு கிளவி சர்க்கரை, என்னடா புடிசுகளா, கறிக்குழம்புனா மூக்கு வேர்த்துருமே உங்களுக்கு என்றார். கறிக்குழம்பா என்றார் கட்டையன். கொழுப்ப பத்தியா கிளவிக்கு என்றான் கரட்டான். அது திங்கிறதே ஓசி சாப்பாடு, அதுல நம்மள மூக்கு வேர்க்குதுன்னு சொல்லுது பாரு என்றான் சுண்டான். ஆம், இவர்கள் மூவரும் தான் அறிவழகியின் வலது கை இடது கை நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம். மூவருக்கும் 10 to 11 வயது தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு தெரியாத விஷயம் ஊரில் இனிமேல் நடந்தால்தான் உண்டு. கிட்டத்தட்ட அறிவழகிக்கு ஒற்றற்படை மற்றும் அவள் கூறும் அனைத்து கருத்துக்கும் ஆம் நீ சொன்னா சரிதான் என கூறும் அவளுக்கு வாய்த்த அடிமைகள் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்தே இந்த குழுவை உருவாக்கி இருக்கிறாள். என்னடா என்னாச்சு, எதுக்கு இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டு என்றால் அறிவு வாயில் பட்டாணி கடலையை மென்றவாறு. யாருக்கும் தெரியாம வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாக்கா, உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட என்றனர் மூவரும். சரி சரி என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள். அவள் கையில் ஒரு பொட்டலத்தை திணித்தவாறு, அக்கா அருணண்ணே எங்களை ரொம்ப கொடையுதுக்கா, நீ ஒன்று சரின்னு சொல்லு இல்லைனா வேண்டான்னு சொல்லு, டெய்லி உப்பு கல்லையை மட்டும் வாங்கி தின்னுத, பதில் சொல்ல மாட்டுக்க என்றான் சுண்டான். யோசிக்கணும் என்றால் தீவிர யோசனை செய்வது போல் தலையை ஆட்டிக்கொண்டே. அக்கா உனக்கே ஓவரா தெரியல, 6 மாசமா இப்படித்தான் சொல்ற, வேற ஏதாவது சொல்லுக்கா, முடியல என்றான் கரெக்டான். வேற ஏதாவதுனா என்று யோசித்தவள், நாளையிலிருந்து உப்புக்கல்ல வேண்டாம் என்றவுடன், அப்பா தப்பிச்சோம் என்றனர் மூவரும். அதுக்கு பதிலாக உடச்சக்கல்ல வாங்கி தர சொல்லு என்றாள் அறிவு. இதாவது வேண்டான்னு சொல்றதாவது என்றான் கட்டையன். அவர்களை பார்த்து, இப்பெல்லாம் ரொம்ப கோவம் வருதுடா, நிறைய வேர்க்குது, அதான் உப்பு ஐட்டத்தை கம்மி பண்ணிடலான் இருக்கேன் என்றால் தோள்களை குலுக்கி கொண்டே. அக்கா குறைஞ்சது அந்த லெட்டரில் என்ன இருக்குனாது படிக்கா, பாவம் அந்த அண்ணன் 1.5 மணி நேரம் உட்காந்து எழுதி அதில் உப்புக்கல்லையை பொட்டலமா போட்டு கொடுத்தா நீ உப்புக்கல்லையை மட்டும் தின்னுட்டு கடிதத்தை கசக்கி குப்பையில போட்டுருத, வேண்டாம் சரி வராதுன்னு சொல்ல மாட்டுக்க என்றான் சுண்டான். டேய் இப்படி டப்புன்னு வேண்டான்னுட்டா நம்ம பின்னால எப்படி ஒரு 4 பேர் சுத்துவாங்க சொல்லு, நம்ம பின்னாலையும் ஒரு 4 பேர் சுத்துனாதான் இந்த ஊர் நம்மளை மதிக்கும், 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பில்லை, என்ன நான் சொல்றது என்றாள். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நிற்க மூவரையும் சுற்றி சுற்றி பார்த்த அவளோ, அம்மானா கரிசோறு இல்லைன்னா பழைய சோறும் பாவக்காய் துவையலும் எப்படி வசதி என்றாள். ஆமா ஆமா அதுதானே உண்மை, நீ சொன்னா அதுக்கு மறுப்பு ஏது இருக்கு என்றனர் மூவரும் ஒரு சேர. அப்படி வாங்க வெளிக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பொங்கலுக்கு நல்லா பெருசா கட் அவுட் வைக்கணும்டா, எல்லாரும் பாக்குற மாதிரி, ஊர்ல ஒருத்தன் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, அப்படியே அள்ளு பறக்கணும்டா பாத்துக்கங்க என்றாள். எல்லா இடத்துலயும் வைக்கணும்னா கொஞ்சம் சொல்லவாம்லக்கா என்றான் கட்டையன். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுத, இந்த தடவை ஒரு நாளைக்கு கூட 4 தடவை கடைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்க அம்மா கிட்ட கம்சி அடிச்சு வச்சிருக்கேன் காசு, அதனால எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, கட் அவுட்டு பக்காவா இருக்கணும் புரியுதாடா என்றாள் அறிவு.
சொந்த வீட்டிலேயே ஆட்டையை போட்டு கட் அவுட் வைக்குது, என்னத்த சொல்ல என்று கரெக்டாக நினைத்து கொண்டிருக்க அவன் தலையில் நங்கென்று குட்டு வைத்தவள், என்னடா ஏதோ என்னை பற்றி வில்லங்காம யோசிக்க போல என்க, ஆத்தி கண்டுபிடிச்சிருச்சு என்று விழித்தவன், இதுட்ட மாட்டாம கரிசோறு முழுச கிடைக்கணும் மாறியாதா என்று எண்ணியவாறே, ஒண்ணுமில்லக்கா ஒண்ணுமே இல்லை என்றான். அது சரி சரி வாங்க, உங்களுக்கு தனியா ரத்த பொரியல் குடல் குழம்பு சுவரட்டின்னு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்க்கா இன்னைக்கு இத்தனை ஐட்டம்? இன்னும் 4 நாளில் பொங்க சாட்டிடுவாங்கல்ல, அப்புறம் 10 நாளைக்கு சைவம் தானே, அதான் என்றாள். அடுத்த சில மணி நேரத்தில் ரெங்கன் ஒரு ஜோசியரை வண்டியில் அழைத்து வர தங்கம், ரஞ்சிதம், கயல்வெளியின் தாத்தா, அறிவழகி என அனைவரும் குழுமியிருந்தனர். ஜோசியரை கண்டதும் வாங்க சாமி வணக்கம் என்று கைகூப்பி வரவேற்றார் கயலின் தாத்தா. நல்லதுங்கய்யா, யாருக்கு பார்க்கணும் என்றார் ஜோசியர். எங்க பேத்திக்கு தான் கல்யாணம் பேசணும், நேரம் நல்லா இருக்குன்னா முடிவு பண்ணிடலாம் என்றவாறு கைலின் ஜாதகத்தை நீட்ட வாங்கிய ஜோசியர் சில கணக்குகளை போட்டுவிட்டு, ஜாதகம் திருமணத்திற்கு சாதகமாக தான் இருக்கு, ஆனால் 8 மாதம் கழிச்சு தான் வியாழன் நோக்கம் வருது, அதனால அவசரப்படாம கல்யாணத்தை அடுத்த வருஷம் பண்ணுங்க. ஒரு சின்ன சிக்கல், தவறா நினைக்க வேண்டாம், இந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டு பண்ணுங்க. கல்யாணத்துல குழப்பம் வரும்னு பிரசன்ன சொல்லுது, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தம்பதியர் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுது என்றார். அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க அவர்களை கலைக்கும் வண்ணம் கைலின் தாத்தா, சரி எல்லாம் அவன் கையில் என்றார் வானத்தை நோக்கி கும்பிட்டவாறு. சாமி அப்படி இந்த ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று அறிவளையன் ஜாதகத்தை நீட்ட அதை வாங்கி பார்த்த ஜோசியர், இந்த பொண்ணுக்கு வியாழ நோக்கம் வந்துருச்சு, நாளைக்கு கூட கல்யாணம் செய்யலாம், ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு, பொண்ணு போன இடத்துல சரியா இருக்கணும், இல்லைனா சிக்கல் வந்து சேரும், கணவன் மனைவி சண்டைனா பெருசுப்படுத்த வேண்டாம் என்றார். என்ன சாமி சொல்ல வரீங்க, ஒன்றும் புரியலே என்றார் ரஞ்சிதம். நல்ல வரன் வந்தால் முடிச்சிருங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்க இப்படித்தான் போகும், இல்லைனா 3 வருஷம் கழிச்சு நீங்க பாதகம் இல்லை என்றார். நன்றி சாமி என்று கூறிவிட்டு அவருக்கான தட்சணையை வெற்றிலை பாக்கு பழம் வைத்து கொடுத்தனர். பின் என்ன செய்யலாம் ரங்கா என்று கயல் தாத்தா கேட்க, 1 வருஷம் தானே சடார்னு போயிருமாமா, கொஞ்சம் அமர நல்ல பையனா பார்ப்போம் என்றார் ரெங்கன். அதுவும் சரிதான் என்றார் தாத்தா. வேலை முடித்து வந்து கொண்டிருந்த கயல் முன் வெள்ளை வேஷ்டி கருப்பு சட்டை அணிந்து சட்டையை முட்டி வரை மடித்துவிட்டு ஒரு கையில் இருந்த அவன் தங்க காப்பை உலுக்கி கீழாக தள்ளி கொண்டும் மற்றொரு கையால் தன் மீசையை முறுக்கி கொண்டும் முறைத்தவாறு நின்று கொண்டிருந்தால் அவன் மாமன் மருது. அவனை கண்டு பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கியவாறு நின்றிருந்தாள் கயல். என்ன கயலு, நான் கேள்விப்பட்டு நெசந்தானா என்றான் சற்று அழுத்தமாக. என்னது மாமா என்றாள் திக்கிக் கொண்டே. கவர்மெண்ட் மாப்பிள்ள பார்த்துருக்காங்களா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஜோசியரோட வந்துட்டு போயிருக்கிறாராமே என்றான். இது கையலுக்கே புதிய மற்றும் அதிர்ச்சியான தகவல் தான். இல்லை மாமா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல என்றாள். ஏன் உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்கலையா என்றான். அப்போ காதும் வச்ச மாதிரி முடிக்க போறாங்களோ என்று எண்ணியவன் அவளோ விக்கித்து நின்றாள். ஆனால் அவள் பொய் சொல்லவில்லை, இவள் அறியாமல் தான் நடக்கிறது என்று உணர்ந்தவன் சரிப்போ என்றவன் போகின்றவளை, 1 நிமிஷம், இந்த மாதிரி ஏதாவது கேடித்தனம் பண்ணி உன்னை எவனுக்காவது கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க உன் மாமனும் தாத்தனும், அப்புறம் உனக்கு திருட்டு தலை கட்டி என் பொண்டாட்டியா கூட யோசிக்க மாட்டேன், பார்த்துக்க போ என்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த விஷயம் தங்கத்தின் காதுக்கு எட்டியது. சர்க்கரை கிளைவின் மூலமாக தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் தங்கம். உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுதேன், என்னை தப்பா நினைக்காத என்றாள் கிழவி. சீரதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பேச்சு இந்த கிழவிக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் நீ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்க போறப்பாரு என்றாள் அறிவு. நீ அழுவாத தங்கம்மா, கயலுக்கு மருதை பிடிக்கணும்ல, கண்டிப்பா அவனுக்கு அவளை பிடிக்காது, நீயே கூப்பிட்டு கேளு என்றாள் அறிவு. சட்டென நிமிர்ந்த தங்கம், கயலு கயலு என்று கத்தினாள். அடைக்கு மாவு ஆட்டி கொண்டிருந்த கயல் ஓடி வந்தாள். என்னம்மா என்னாச்சு என்க, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிடி, மருத நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு என்றார். அம்மா நீ என்ன லூசா, எனக்கே அவனை பிடிக்காது, அதுல நீ வேற ஏமா என்றாள் கயல். இல்ல நான் நம்ப மாட்டேன், நீ இழந்த மனசுக்காரி, உங்க அப்பனும் அவனும் பேசி பேசியே உன்னை கட்டி வச்சிருவானுங்க, நீ சத்தியம் பண்ணு முதல்ல என்றார் தங்கம். கயலும் ஒரு வழியாக, நான் யாரை வேணாலும் கட்டுவேன், ஆனா மருது மாமாவை கட்ட மாட்டேமா என்றாள் தழுதழுத்த குரலில். அவளை பார்த்த அறிவழகியோ, ஐயோ கயலு ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தியம் பண்ணுத போல, பெரிய அலைகள் ஓய்வதில் ராதா நினைப்பு, அடைச்சி ரியாக்ஷனை கம்மி பண்ணு, ஆக மொத்தம் நல்ல குடும்பம் என்று வாயை பொத்தி சிரித்தாள். அவ்வளவு சீரியஸாக அங்கு விவாதம் நடக்கும். சிரிக்கும் இவளை வியப்போடு பார்த்தனர் கிழவி, தங்கம், ரஞ்சிதம். என்னடி இவ, வழக்கமா இவ இப்ப கவலை தானே படணும், இப்படி வாயை பத்தி சிரிக்கிறவ என்றார் கிழவி.
கொஞ்ச நாள்ல தெரியும் என்றாள் அறிவு. கையலோ அறிவு என்று பல்லை கடித்து கொண்டு அவள் முதுகில் மொத்தென்ற மொத்தி வீட்டுக்குள் இழுத்து சென்றாள். நிலைமை சகஜ நிலைக்கு வந்தாலும் தங்கத்திற்கு மட்டும் நிழலாகவே இருந்தது. இதற்கிடையில் ஊர் சொர்ணக்காளி அம்மனின் திருவிழாவும் வந்தது. வைகாசி மாதம் வளர்பிறை கடைசி வியாழனுக்கு முதல் வியாழன் அன்று காலையில் சுபமுகூர்த்தத்தில் சொர்ணக்காளியின் பொற்பாதத்தில் புது தேங்காய் நாரில் திரித்த புது கயிற்றில் ஒரு முழத்திற்கு ஒன்றாக வேப்பிலை கொத்துகளை கட்டி அதில் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்த மஞ்சள் நீரை தெளித்து ஊரெங்கிலும் உள்ள அனைத்து தெருக்கள், எல்லைகள், முச்சந்தி என இந்த வேப்பிலை தோரணம் கட்டப்படும். இதற்கு பெயர்தான் பொங்கல் சாட்டுதல் என்று பெயர். கிராமங்களில் இவ்வாறு பொங்கல் சாட்டும் பொழுது யாரெல்லாம் ஊரில் இருக்கின்றாரோ அவர்கள் பொங்கல் அன்று இருந்தே ஆக வேண்டும். இல்லையெனில் மறு பூஜைக்காவது வந்து கும்பிட்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களின் எழுதப்படாத நியதி. இதனாலேயே திருவிழாவிற்கு தங்க இயலாதவர்கள் பொங்கல் சாட்டும் பொழுது வெளியூருக்கோ டவுனுக்கோ சென்று விடுவர். விண்மீன் 6. பொங்கல் சாட்டிய அன்றிலிருந்து ஊர் மக்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். அக்கினி சட்டி, கவுறு குத்தல், அழகு குத்தல், 1000 கண் பானை, பால் குடம், முளப்பாரி, அம்மன் உருவ பொம்மை, நேர்த்திக்கடன் என செய்பவர்கள் அனைவரும் அன்றிரவு சென்று விரலி மஞ்சளை மஞ்சள் கயிற்றில் கட்டி அதை மஞ்சள் துணியில் முடித்து அம்மன் பாதத்தில் வைத்து எடுத்து கையில் காப்பாக கட்டிக்கொள்வர். இவர்கள் அன்றிலிருந்து ஒருவேளை உணவு மட்டும்தான் உட்கொண்டும் தேவைப்பட்டால் பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்வர். சரியாக 7 தினங்களுக்கு 8வது நாள் திருவிழா வந்துவிடும். காப்பு கட்டிய தினத்தில் முளைப்பாரிக்கு நவதானியங்களை ஊற வைத்து முளை கட்டி அதை அவரவர்களுக்கான தொட்டிலில் பயிரிடுவர். சிறுவர்களுக்கு குறைந்த அளவில், பெரியவர்களுக்கு சற்று அதிகமாக என்ற அளவில் போட்டு வைப்பர். 1000 கண் பானை எடுப்பவர், அக்கின் சட்டி எடுப்பவர்கள் புதிதாக 1000 கண் பானை அக்கினி சட்டி வாங்கி அம்மனுக்கு பின்னால் அடுக்கி வைத்து விடுவர். அன்றிலிருந்து அனைவரும் மாலை 7 மணிக்கு மேல் கோவிலுக்கு வந்து கும்மி எடுத்து பாட்டு பாடி முளைப்பாரியை சுற்றி வருவர். சிறுமியர், வயது பெண்கள், வயதான பெண்கள் என அனைவரும் கும்மி அடிப்பார்கள். அப்போது வயது பெண்கள் அழகாய் மஞ்சள் பூசி குளித்து கை நிறைய கண்ணாடி வளைகள் அணிந்து தலை நிறைய பூச்சூடி அவரவர் தகுதிக்கேற்ப அணிகலன்கள் அணிந்து பட்டு பாவாடை, தாவணி என பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். இதை பார்ப்பதற்காகவே ஒரு இளைஞர் பட்டால் அங்கு குழுமி இருக்கும். கேலி கிண்டல் என நிஜமாகவே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அவர்கள் ஊர். இதற்கிடையில் அறிவலை வானர படைகளோடு போட்டோ ஸ்டுடியோக்கு செல்ல அங்கே அவளை எதிர்பார்த்தது போல் காத்திருந்த அந்த போட்டோகிராஃபர் வரவேற்று ஒவ்வொரு படமாக மாடல் புகைப்படங்களை காட்ட இது வேண்டாம் என்றவள், அண்ணே ஏற்கனவே டாக்டர், கலெக்டர், பில்டிங் என்ஜினியர், வக்கீல், டீச்சர்னு எல்லாம் போட்டாச்சுனே, ஏதாவது புதுசா காட்டுங்க என்றாள். அப்போ இது வரைக்கும் அரசியல்வாதி தான் எடுக்கல, அப்படி எடுத்துடலாமா? எம்எல்ஏ, எம்பி மாறி என்க. சூப்பர்னே, எடுத்துடலாம் என்றவள் மறுநாள் காட்டன் புடவை கொண்டே சகிதமாக வந்து கும்பிட்ட மாதிரியும் ஒரு கை உயர்த்தி டாட்டா காட்டிய மாதிரியும் பல விதங்களில் போஸ் கொடுத்து விட்டு, என்ன கட் அவுட் அப்படியே தெரிக்கணும் பார்த்துக்கங்க என்றவாறு ஸ்டூடியோக்கு வெளியே வந்தவள் இடுப்பில் 2 கையையும் வைத்துக்கொண்டு மேல் நோக்கி தலையை உயர்த்தி இரு பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தவள், இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது என்று பாடிக்கொண்டே ரஜினிகாந்த் போல் நடந்தவள் அத்தனை மக்களும் 2 பக்கமும் வரிசையாக நின்று மனுவை கொடுப்பது போலவும் அவள் வாங்கி கொண்டு அவர்கள் குறையை தீர்ப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். இவள் இப்படித்தான். டாக்டர் வேடத்தில் இவள் தொட்டவுடனே எல்லா நோயும் குணமாவது போலவும், போலீஸ் வேடத்தில் காஷ்மீருக்கே சென்று தீவிரவாதிகளை பிடிப்பது போலவும், கலெக்டர் வேடத்தில் உடனே ஸ்கூலு, உடனே ஹாஸ்பிட்டல் என கட்டி தருவது போலவும் எண்ணிக்கொள்வாள். ஆனால் ஒரு கம்பவுண்டர், ஒரு தபாலி, ஒரு ஹெல்ப்பருக்கு கூட படிக்க மாட்டாள் என்பது இந்த உலகம் அறிந்த உண்மை. 2 நாளாக அவள் எடுபுடிகளிடம், என்னடா கரெக்டா வச்சிருக்கீங்களா, கட் அவுட் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல என்று ஒரு வழியாக்கி விட்டால் அவர்களை, எக்கா நம்மூர் பொது கழிவறையை தவிர எல்லா இடத்துலையும் இருக்குக்கா உன் கட் அவுட்டு என்றான் கட்டையன். என்னது பொது கழிவறையா என்றால் முறைத்தவாறு. கோவிக்கதக்கா, நீ 10,000 தடவைக்கு மேல கேட்டுட்டியா, அதான் பையன் பொங்கிட்டான். உண்மையாகவே நம்மூர் காளியம்மனுக்கு அப்புறம் உன்னோட கட் அவுட்டு தான்க்கா எல்லா இடத்துலையும் இருக்கு, செக் பண்ணிக்க என்றான் கரட்டான். திருவிழா நாளும் வந்தது. முதல் நாள் வியாழக்கிழமை எல்லா வீட்டுக்கும் உறவினர்கள் வர அறிவலையின் வீட்டுக்கு ரெங்கனின் தம்பி மனைவி, மகள், ரெங்கனின் அக்கா மகன் என்று வீடே கலகலவென இருந்தது. கயல்வெளி வீட்டில் அவள் தாய்மாமன் கதிர் மற்றும் வந்திருந்தார். முதன் வியாழன் இரவு அன்று அக்கினி சட்டி ஊர்வலம் வர மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை விநாயகருக்கு பொங்கலிட்டு திருவிழா தொடங்கி இரவு அம்மனின் வீதி உலா கோலாகலமாக நடைபெறும். இரவில் அனைவரின் வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து வண்ண கோலமிட்டு காத்திருப்பர்.
சுமார் 11-12 மணி அளவில் பூக்களால் அலங்கரித்த தேரில் அம்மனின் பவனி வருகையில் அவரவர் வீட்டில் தேங்காய் உடைத்து மாலை சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் பத்தி பன்னீர் சூடம் என வைத்து தாம்பூலம் தரிப்பர். 2ஆம் நாள் பொங்கலில் காலையில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து கிடா வெட்டு நடைபெறும். இன்றும் அனைவர் வீட்டிலும் கறி விருந்து வெகு விமர்சையாக நடக்கும். மாலையில் நேர்த்திக்கடனை செலுத்தும் பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு அருகில் உள்ள அனைத்து வீதிகளும் வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்துவர். அப்போது இளைஞர்கள் வேஷ்டி சட்டையிலும் இதில் மீசை கூட அரும்பாதவர்களும் அடக்கம் ஒரே போல் உடை அணிந்து கண்களில் கூலர்ஸ் அணிந்து மேளம் வருவதற்கு முன்னால் ஆடி வருவர். மீசையே இல்லாதவர்கள் கூட திருகிக் கொண்டு ஆடி வருவர். பெண்கள் சொல்லவே வேண்டாம். முழு அலங்காரத்துடனும் வெக்கத்துடனும் இளைஞர்கள் செய்யும் பவுசை ரசித்துக் கொண்டும் வாயை பொத்தி சிரித்துக் கொண்டும் வலம் வருவதை காணும் போது பேரழகுதான். நிறைய பேருக்கு மணப்பெண் மணமகன் பார்த்து திருமண முடிவாவதே இந்த திருவிழாவில்தான். கயல்விழியோ தன் தாய்மாமன் முன்னால் நடக்க அவர் தம்பி கையை பற்றி ஒளிந்து வந்தால் மருதுவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று அறிவழகியோ புதிதாக வாங்கி ஆரத்தி அணிந்து கொண்டு அது கழுத்தை உறுத்தவே இல்லை. எனினும் அவள் உறுத்துவது போல் பாவனை செய்து ஆரத்தி தூக்கி காட்டிக் கொண்டு வந்தாள். மகளை முன்னால் நடக்க விட்டு பின்னால் பார்த்து கொண்டே பெருமிதத்துடன் நடந்து வந்தார் ரங்கன். ஏனெனில் கயலை போல இவளும் அழகிதான். சொல்ல போனால் அவளை விட இவள் நல்ல நிறமாக குண்டு விழிகளும் குண்டு கண்ணமும் என இருப்பாள். அவளிடம் அமைதியான அழகும் இவளிடம் துள்ளலான அழகும் நிறைந்திருக்கும். அறிவழகியின் வீட்டை நெருங்கும் போது மேலக்காரர்களிடம் ரெங்கன் கண்காட்ட அவர்களோ கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கும் மேல் அவர்கள் வீட்டின் முன் மேளம் அடிப்பார். இது ஒரு விதமான பந்தா கிராமவாசிகளுக்கு. இதற்கு பரிசாக வருடம் ரூபாய் 500 தனியாக வழங்கப்படும் மேலக்காரர்களுக்கு. மேல சத்தத்திற்கு தோள்களை ஆட்டி ஆடப்போகும் அறிவழகியை பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டாள் ரஞ்சிதம். பின் இறுதியாக ஊர் பொதுமக்கள் கிணற்றில் போய் செலுத்துவர் முளைப்பாரியை. 3வது நாள் மஞ்சள் நீராட்டு விழா. அனைவர் வீட்டின் முன் இருக்கும் கல் தொட்டி சிமிழ் தொட்டி என அனைத்திலும் மஞ்சள் கலந்து வைத்திருப்பர். இதில் பெண்கள் முறைக்கு முறை மாமன்களை தேடி மஞ்சள் தண்ணி ஊற்றுவர். வீட்டிற்குள் ஒளிந்திருந்தாலும் தேடி பிடித்து ஊற்றிவிட்டு வருவர். இதில் ஆண்களும் அடக்கம்தான். இதில் வியப்பு என்னவென்றால் பெண்களோ ஆண்களோ பயந்து ஒளிந்திருந்தால் அவர்களை காட்டிக் கொடுப்பது அவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். எல்லோர் வீட்டிற்கும் தேடி சென்று மஞ்சள் தண்ணி ஊற்றிவிட்டு தொப்பு என வந்து நின்ற அறிவழகியை தலையில் குட்டு வைத்து இழுத்து சென்றார் ரஞ்சிதம். திருவிழா ஒரு வழியாக நிறைவு பெற்றது. கயல் மாமா கதிரும் ஊருக்கு கிளம்பினார். கற்பகம் வீட்டில் தனியா இருப்பாக்கா, நாளைக்கு வேலைக்கு போகணும், லீவு இல்லை. இன்னொரு நாள் கற்பகத்தையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வரேன். இல்லைனா நீங்க எல்லாம் வாங்களேன், மெட்ராஸுக்கு ஒரு வாரம் தங்கிட்டு போங்களேன் என்றார். பார்க்குறோம்ப்பா என்றார் அவரின் தந்தை. கதிரு, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுக்க மாட்டேலையா என்றார் தங்கம். சொல்லுக்கா, என்ன விஷயம் என்றார் அவர் துணிமணிகளை அடுக்கி வைத்து கொண்டே. இல்ல, கயலுக்கு ஜாதகம் பார்த்தோம். கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வச்சிருக்க சொல்லியிருக்காங்கய்யா. அதனால என்னக்கா? கயலை உன் கூட மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போறியாயா? அப்படியே உன் ஆபீஸ்ல பாத்துக்குவா, கற்பகத்தையும் பாத்துக்குவா. உள்ளூர்ல இருக்கிறத விட வெளியூர் போனா 4 விஷயம் புரியும் இல்லையா, அதான் கேட்டேன் என்றார் தங்கம். புருவங்களை சுருக்கி யோசித்த கதிர், அக்கா சொல்றதும் நல்ல யோசனை தான். யாரையோ போட்டு ஆபீஸ நடத்துறதுக்கு கத்து கொடுத்தா கயலே பாத்துக்குவா. கூடவே கற்பகத்துக்கும் துணையா ஆச்சு. நானும் நிம்மதிய வேலையை பார்க்கலாம் என்றெண்ணியவாறு, எனக்கு பிரச்சனை இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு கையில நான் மூட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை. புது ஊரு, புது இடம். அவளை கூப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் என்றார். இதுல என்ன கேக்குறதியா, நம்ம பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டா என்றார் தங்கம். தப்புக்கா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா. இப்போ 1 ரூபானாலும் அவளே சுயமா சம்பாதிக்கிறா. அதனால அவட்ட கேட்டு முடிவெடுக்கிறதா நல்லது என்றவர்களை நோக்கி வந்தாள் கயல். எனக்கு விருப்பம்தான் மாமா. அம்மா என்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் மெட்ராஸ்க்கு போறதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா நான் வர்றேன் மாமா என்றாள். அப்புறம் என்ன, இந்த கையில துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கேன் என்று வீட்டினுள் ஓடினாள் தங்கம். எங்கே தம்பியும் மனமும் கயல் மனமும் மாறிவிடுமோ என்று. நன்றி, தொடரும்.